இது மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, பேராப்ளிஜியா பேஷண்ட்லாம் இந்த மாதிரி பேரில் பரில் இந்த மாதிரி வாக்கரை வச்சு நடக்கிறப்ப அப்பர் பாடி முன்னாடி காலில் பின்னாடி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இது கரெக்டானு கேட்டால் கரெக்டாக நல்லதாக சொல்லுவாங்க. பட் ஸ்பைனல் கார்டு இது மாதிரி ரொம்ப சஃபராகி தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலும் குத்தம் சொல்ல முடியாது. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அவங்க அந்த கைட் பேட்டர்ன் நல்லா நடக்கிறதுக்கான ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்க நடக்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்பைனல் கார்டு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்னிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நல்ல கோர் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணும். ஓகேங்களா? அப்பர் பாடி சிம்பிளா ஷோல்டர் ஃப்ரண்ட் ரெக்ஸஸ், சைடு எக்ஸசைஸ், ஷோல்டர் பிரஸஸ், எல்போ ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு ஒரு ரிஸ்ட் ஸ்ட்ரென்த்னிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ வாக்கர்ல பேரல் பார் பிடிச்சி நல்லா நிற்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது, ஓகேங்களா, பேஷண்டோட ஸ்டாட்டிக் இல்லைன்னா டைனமிக் பேலன்ஸ் ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணாத ஸ்டாண்டிங் பேலன்ஸ் அப்பர் பாடி கண்ட்ரோலும் நல்லா ரொம்ப இருக்கும். ஓகேங்களா? அது உங்களோட கெயிட் ட்ரைனிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை ஹிப் ஹைக்கிங் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கணும். ஹிப் ஹைக்கிங் டெக்னிக்னா என்ன? அவங்களோட குவாட்ரிஸ் லம்போர் இந்த மாதிரி மசில் யூஸ் பண்ணி பேஷண்ட்டை ஒரு சைடு வெயிட் பண்ணி ஒரு சைடு ஹிப் ஹைக்கிங் டெக்னிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் கைட் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா, லம்பார் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸ்பைனல் கார்டு பேஷண்ட் அவங்களோட லோவர் லிம்பு மசில் யூஸ் பண்ணி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களோட குவாட்ரிஸ் லம்பர் லோ பேக் மசில் யூஸ் பண்ணி அவங்களால நடக்க முடியும். லேட்டிஸ் டார்சி மசில் யூஸ் பண்ணி அவங்களால நடக்க முடியும். அவங்க லம்பார் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாத அவங்களால யூஸ் பண்ணி நடக்க முடியும். அதை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணணும். இதை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள பேரல பார்ல நடக்க வைக்கணும். பேரல பார் நல்லா நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் வாக்கல நடக்க வைக்கணும். ஓகேங்களா? இதுல காமனே என்னன்னா, அவங்களோட ஹிப் ஹைக்கிங்கு, லம்பர் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் டெக்னிக்கை நல்லா சொல்லி கொடுக்கணும். ஸ்டாண்டிங் பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் திருத்திக்கிட்டாவே அவங்க ரொம்ப நல்லா நடப்பாங்க. இது மாதிரி ஸ்பைனல் கார்டு பேஷண்ட்டுக்கு எப்படி நடக்கணும்னு ஒரு டெக்னிக் வேணும்னா நீங்க ஸ்பைனல் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டெக்னிக் பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.